அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணைக்கு தான் வந்திருக்கேன். பள்ளிக்கரணையில் எதுக்காக வந்துருக்கோம்னா உங்கள் மீனவன் மீன் கடைக்கு, கடல் மீன் கடைக்கு நைட் நேரம் அவங்க கடையில் மீன் பொரிச்சுலாம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்றதுக்கு வந்தோம். சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேன். அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படியே வந்து அவங்க கடையில் போய் சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் கடையிலேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் மீனவன் கடையில் வந்து மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சென்னையில் உள்ள மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் கடை இருக்குது, அந்த கடை இருக்குது, அவங்க வந்து வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வந்து லைவாகவே மீன் வந்து காலையிலேருந்து மீன் வைப்பாங்க. மதிய நேரம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே ஈவினிங் டைம் மதியம் சாப்பாடு உண்டுன்னு நினைக்கிறேன். நான் சரியாக கேட்கல. மதியம் சாப்பாடு கேட்டுக்கிறேன். ஈவினிங் வந்து சுட பொரிச்ச மீன், காலையில் உள்ள மீன் மதியம் வந்து மசாலா தடவி சாயங்காலம் வந்து பொரிச்சு கொடுப்பாங்க. அந்த பொரிச்ச மீனை சாப்பிடுவோம். இட்லி இருக்குது, நண்டு சூப்பு இருக்குது, இது எல்லாமே இவங்க கடையில் இருக்குது. நம்ம உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துருவாங்க. இதுதான் இருக்குது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து செம சூடாகவே தான் இருக்குது. இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக நான் கடையை காமிக்க பாருங்கள். காலையில் பார்க்க உங்களுக்கு வந்து இது வந்து மீன் கடையாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். நைட் நேரம் உங்கள் கடையில் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு காமிக்க பாருங்கள். நண்டு இருக்குது, அதுக்கப்புறம் சாலை மீனை வெட்டி வச்சுருக்காங்க. அது வந்து கனவாக இருக்குது. இங்கே வந்து நகரை, அதுக்கப்புறம் இந்த மீன்லாம் இருக்குது. நகரையோட சேர்ந்தது லோமியாலாம் இருக்குது. இதுவும் லோமியாக தான் கிடக்கும். அதுக்கப்புறம் இறால் இருக்குது. இங்கே வந்து பாறை இருக்குது. அதுக்கப்புறம் அயலை, இது வந்து வெலை மீன். இங்கே வந்து சீலாவை வந்து வெட்டி வச்சுருக்காங்க. இதுவும் சீலா தான். இது கடவுரால் வெட்டி வச்சுருக்காங்க. இது கடவுரால், அது வந்து சீலா. இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா மீனையும் வெட்டி மசாலா தடவி அப்படியே ஃப்ரீசர் மாதிரி ஐஸுக்குள்ளேயே தான் வச்சு விட்ருக்காங்க. கீழேருந்து ஐஸ் வந்துகிட்டே இருக்குது. அது போக இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மசாலா நல்லா ஊறி போய் இருக்குங்க. நம்ம வந்து அப்படியே எடுத்து பொரித்து திங்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நம்ம பொரிக்கிறதுக்காண்டி மீன் எடுத்துருவோம். இறால், அதுக்கப்புறம் கடவுரால் ஒன்று எடுத்து போடுங்க. கடவுரால் எடுத்துட்டிங்களா? இப்போ வந்து கடை ஓனர் முதலாளியே நம்ம வேலை வாங்கியாச்சு. அவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆமாம், கலவா வெலை மீன் எடுத்துட்டேன். இப்போ இல்லை கலவா வேண்டாம், வெலை மீன் விட்டு போதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, எடுங்க அப்போ. சரி, ஓகே டன். போதும் வாங்க போய் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் கணவாயும் அங்கே இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு முதலாளி. நண்டு கிங்ஸ்டன் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் கொடுக்காரு. மீனை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ, நீங்கள் இப்போ கடைக்கு வரீங்கன்னா என்ன மீன் வேணுமோ அந்த மீனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சொன்னாலே போதும். அவங்க இங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மீனை பொரிக்கிறது கொடுக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. கொடுங்க. இது வந்து நமக்கு ஒரு ஆளுக்கு உள்ளது பார்த்துங்க. இறால் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கடவுரால் இருக்குது, அதுக்கப்புறம் கலவா எடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நண்டையும் எடுத்து வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் கனவா, அந்த மசாலா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அங்கேயும் மீன் வந்து பொரிச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி உள்ள கஸ்டமருக்கு. இங்கே வெலை மீன், பாறை, சாலை, சீலாவா? ஆமாம், சீலா. இதெல்லாம் போட்டு பொரிச்சிட்ருக்காங்க. அங்கே ஆல்ரெடி எண்ணெயை ஊற்றிட்டாங்க. இப்போ வேறு எண்ணெய் ஊற்றுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மீனை பொரித்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான், இப்போ நீங்களே புதுசாக வரீங்கனாலும் உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. டீயை கொட்டிட்டாங்க. நம்ம இந்த மீனை வந்து போட போகிறாங்க. கலவாயை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கடவுரால், அதுக்கடுத்து அப்படியே இறாலை வந்து ஒன்று இறால் இல்லை பெரிய இறால் தான், சைஸை பார்த்தாலே தெரியும். இறாலில் வந்து அப்படி ஒன்று போட்டுருக்காங்க. இது வந்து தவா ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இந்த தவா ஃப்ரை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தவா ஃப்ரை இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பொரிச்சு விட்டு எடுத்தாங்களா, அந்த இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மீன் நல்லா வெந்துட்டு இதுலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்காங்க. எடுத்து அழகாக அழுத்தி வச்சுட்டாங்க. ஒரே தூக்கில் வச்சுட்டாங்களே தலைவர். வெங்காயம் சூப்பராக இருக்குல்ல சாலை. எல்லா மீனையும் ஒன்று தான் பரட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். யார் சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் உங்கள் மீனவன், அதுக்கு அடுத்து
ஃபிஷர்மேன் வாய்ஸ் அண்ணன். ஆமாம், அண்ணன் தான் என்னையோட அதிகமாகவே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் அண்ணன் தான் ரொம்ப சாப்பிடுவாங்க. வாங்க என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிருவோம் கிங்ஸ்டன் கடையில் இருந்துக்கிட்டு. ஹாய் சொல்லிடுங்க அப்படியே உங்கள் ஸ்டைலு. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து சென்னையில் நம்ம மீன், நண்டு, இறாலு, கனவா அப்படின்னு செம்மையாக சாப்பிட போகிறோம். என்ன வருதுன்னு பாருங்க. வருது வெலை மீன் பாறை சூப்பரு. கடையிலேருந்து மீன் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன நம்ம வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. ஏ அப்பா அப்பா, ஏதாச்சும் ஊருக்கு கீரை கூப்பிட்ருக்கீங்களா இல்லை எப்படி? ஃபஸ்ட் எடுத்து இறாலு. இவங்க கடையில் இது எல்லாமே எண்ணெய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறாங்க. அதனால் எந்த பயமும் கிடையாது. கடல் இறால் தான், வளர்ப்பு இறால் கிடையவே கிடையாது. 1% கூட கிடையாது. அப்பாடா செம்மையா எடுத்து சாப்பிட முடியாது. இறாலு, இறால் இது மட்டும் தின்றாலே போதும் போல, வயிறு நடந்துடும்ல. செம்மையாக இருக்கும். வெளமீன் பொரியல் நான் ஃபஸ்ட்டு. நான் பாறை பொரியல். நீங்கள் பாறை பொரியல். அண்ணனுக்கு பாறை பொரியல், தின அண்ணனுக்கு. அதில் அப்படியே எலுமிச்சை பழத்தை புள்ளஞ்சு விட்டுட்டு இந்த மீனுக்கு சதை எல்லாத்தையும் இப்படி கீறி இருந்துச்சுன்னா இப்படி எடுங்கண்ணே. அப்போ தான் நீங்கள் அந்த முள் இல்லாமல் தனியாகவே எடுக்கலாம். சதையை மட்டும் இவ்வளோ பெரிய சதையாக எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டிங்கன்னா மசாலா வேறு லெவல். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, சதை வந்து செம்ம ஜூஸியாக அப்படி இருக்குது. காஞ்சி போயெல்லாம் இருக்கவே இருக்காது. சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய்க்குள்ள தண்ணியே இறங்கும், அந்தளவு இறக்கு. செம்ம வேறு லெவலு. நீங்கள் சாப்பிட்லையா? பாறை வச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் முடிச்சிருவோம். பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சமா அதில் வந்து லெமனை விட்டு அப்படி விட்டு அப்படியே எடுத்து பாறை மீன். இட்லி மீன் குழம்பு அம்மா. மீன் குழம்பு கத்திரிக்காயெலாம் கிடக்கு. கத்திரிக்காய் நம்ம ஏரியா சைடு மாதிரி. இட்லி மீன் குழம்பு மைக் இருக்கா? நல்ல புளிப்பா சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயெலாம் போட்டு வச்சுருக்காங்க மீன் குழம்புல. நம்ம ஒரு ராம்நாட் ஸ்டைலு. ஒரு வாய் அப்படியே இறால். இறால் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடையில் பாருங்கள், கனவா வந்துட்டு பாறை வந்துட்டு பாறை காலியாகிட்டு கலவா இருக்குது, நண்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வெளமீன் பாதி காலியாக இருக்குது, அதுக்கப்புறம் சீலா இறால். இட்லி வந்துச்சு. இவங்க கடையில் இட்லி வந்து 3 இட்லி, மீன் குழம்பு உள்ள மீன் பீஸ் போட்டு 30 ரூபாய்க்கு கொடுக்காங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மீன் குழம்பு கொடுக்கறனால நீங்கள் ஒரு நேரம் நைட் நேரம் வந்தீங்கன்னா இந்த 3 இட்லி தின்னீங்கன்னா கண்டிப்பாக 30 ரூபாய்க்கு வயிறு நிறைஞ்சிடும். அதுவும் சென்னை கடையில் யோசிச்சு பாருங்கள். சென்னையில் இப்படிலாம் யாருமே கொடுக்காத அளவுக்கு கொடுக்காங்க. மீனை பாருங்கள், சீலா மீன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சீலா எல்லாமே தரமாக இருக்குங்க. கடல் மீன் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மீனுமே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக காலையில் வந்து மீன் வாங்கிக்கோங்க, ஈவினிங் வந்து நல்லா இதேமாதிரி பொரித்து சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் சாப்பிட வேண்டியது இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் இன்னும் சாப்பிட முடியாது. கேமராமேன் எல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நாங்கள் அடுத்த பையை பார்ப்போம். வாங்க நம்ம சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிங்ஸ்டன் அண்ணனும் நான் தீனா அண்ணனும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அவங்க 2 பேர் மட்டும் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. தலைவருக்கு வந்து சூப்பு மட்டும் ஸ்பெஷலாக ஏன்னா பேசி பேசி இதாகிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. ஏசிக்கில் ஃபுல் ஏசி, என்ன ஹெவியான ஏசிக்கிலே இருந்தாங்க.
பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நண்டு சூப்பு பிடிச்சி நல்லா சூப்பராக பொரிச்சு மீன் எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு. கெதி ஆயாச்சு. அவ்வளோதான், அங்கே வந்தோம், நல்லா சாப்பிட்டோம். இனிமேல் நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் யாராச்சும் பள்ளிக்கரணை பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து கிங்ஸ்டான கடையில் வந்து மீன் வாங்கிக்கோங்க. காலையில் வந்து மீன் வியாபாரம், ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பொருள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? பொரிச்ச மீன் எல்லாமே இருக்கும். கூட்டி சீக்கிரம் எல்லாமே சரசன் காலியாகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.